அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை வாகை குளம் மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல, அதாவது வெறும் ஒரு 50 மீட்டர் தூரத்துல ஒரு 5-6வது வீடா இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டுக்கு முன்பக்க ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி, நல்ல ஒரு 20 அடி தார் சாலையில இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில தான் நல்ல சிறப்பான மற்றும் அழகான தரமான கட்டமைப்போட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த மனைங்க. நல்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டோட முன்பக்கம் பெரிய எம்எஸ் கேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம்னா முன்னாடி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டூ வீலர் நிறுத்துறதுக்கு போதுமான ஒரு மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவில் தளத்தில் முழுவதுமே நல்ல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கட் கொடுத்துருக்காங்க. மாடி படிக்கு கீழே இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. வாலில் 2 பக்கம் செவர்லையும் அரை செவருக்கு டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. ரைட் சைடில் இபி மீட்டர் கேபினெட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட தலைவாசல் கதவு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஆல்ரெடி 3 படி ஏறி தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அது போக இங்கே ஒரு 2 படி கொடுத்துருக்காங்க. நல்ல டீ குட்ல அருமையாக பாலிஷ் பண்ணி இந்த தலைவாசல் கதவு நல்லா கிழக்கு பார்த்த தலைவாசலாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஹாலில் மேலே பால் சீலிங் பாருங்க, நல்ல லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அருமையாக மல்டி கலரில் லைட் எஃபெக்டோட ஃபுல்லாகவே இந்த ஹால் முழுவதுமே சீலிங்கில் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நல்ல லைட்டிங் ஒர்க்கோட சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட் இந்த ஹாலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு லைட் கலரில் சூப்பராக அமைச்சிருக்காங்க. அடுத்து அதோடைய அட்டாச்சாக பாருங்கள் பூஜை கப்போர்டு, நல்ல டைலான பூஜை கப்போர்டு கட்டிங் டோரோடைய சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஆப்போசிட் வாலு கான்ட்ராஸ்டாக ஒரு கிரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஹால் முழுவதுமே பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட் எஃபெக்டோட சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட் கலரில் 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமும் மேல் தளத்தில் ஒரு பெட்ரூமோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த பெட்ரூமில் உள்ளே போய் பார்த்துருவோம். இப்போ இந்த பெட்ரூமில் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி ஹாலில் இருந்த அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸு யூனிஃபார்மாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் மேலே பாருங்கள் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நல்ல டெய்லான ஒரு வார்ட்ரோப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ஒரு செல்ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்கில் பாருங்க நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி சீலிங்கில் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட இருக்கு. இப்போ வாங்க இப்போ இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. தளத்திலையும் வால்லையும் சேம் பேட்டர்ன்ல நல்ல ஒரு கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டாக டீசெண்டாகவே மாட்டி கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த டாய்லெட்டில் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. பாருங்க வித் லூவர் கிளாஸோடைய ஜன்னல் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வெளியே வந்துட்டோம். இப்போ தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம், ஹால் பார்த்துட்டோம். இப்போ தரைத்தளத்தில் இருக்க இந்த கிச்சன் என்ட்ரன்ஸ் பார்த்துருவோம். இந்த கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க நல்ல ஒரு எம்எஸ்ல கட்டிங் டிசைன் போட்டு அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்பில் அருமையாக அமைஞ்சிருக்கு. பாருங்க இது ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது கிரானைட்ல எல் டைப்பில் மேடை போட்டிருக்காங்க. இங்கே இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்பில் இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இங்கே எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது.
அது போக போதுமான அலமாரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது போக இங்க ஒரு டெய்லான வார்ட்ரோப்பு வித் கிளாஸோடய இருக்கு பாருங்க. நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப்பு வித் கிளாஸோடைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேல பாருங்க, லாஃப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணப்பட்டிருக்கு. லாஃப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. அலமாரி, மாடுலர் கிச்சன் செட்டப்பு, எல் டைப்ல கிரானைட்ல மேடை, சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஹால் பார்த்துட்டோம். தரைத்தளத்திலே அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம். தரைத்தளத்தில் கொடுத்துருக்க மாடுலர் கிச்சன் செட்டப்பும் பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டோர் செப்பரேட்டாக காமிச்சிருக்காங்க. இது வந்து பாருங்க, ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஓடிஎஸ்ல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் வர்றதுக்கு நல்லா தோதாவே அமைஞ்சிருக்கு. தளத்துல ஃபுல்லா நல்லா கிரிப்பான டைல்ஸும் வால்லையும் டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது வாஷிங் மிஷின் ஸ்டோரேஜ் பாயிண்ட், பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் செல்போன் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹால்லையும். இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்து லெஃப்ட்ல மாடி ஏறி போவோம். ஏன்னா இந்த வீட்டில் தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமும் மேல் தளத்தில் ஒரு பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ மாடி லேண்டிங் தான் பார்க்குறோம். நல்லா படியெலாம் ஈஸியாக ஏறி போகிற அளவுக்கு நல்லா தனிவாக செட்டப்பாக பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் தட்டோடுலாம் போயிடுச்சு, நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. இப்போ மேலே இருக்க பெட்ரூமோட முன்பக்க வாசல் தான் பார்க்குறோம். இதுவும் பாருங்க, நல்லா ஒரு கிழக்கு பார்த்த செட்டப்பில் தான் இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. அது போக மேலே டேங்க் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எம்எஸ்ல லேடர் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சூப்பருங்க. அதே 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் சேம் பேட்டர்னில் யூனிஃபார்மாக அருமையாக 4க்கு 2ல இந்த பெட்ரூம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு டைலான வார்ட்ரோப்பு வித் கிளாஸோடய இருக்கு. இங்கே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் மேலே சீலிங்கில் பாருங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் மல்டி கலர் பெயிண்ட் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. அது போக செல்ஃபோன் சார்ஜர் முதற்கொண்டு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. தளத்தில் ஃபுல்லாக நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்னில் வால்லையும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. அதுபோக வெண்டிலேஷனுக்கு இந்த டாய்லெட்டில் ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டில் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டாகவே டீசெண்டாக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு வேலையும் பார்த்து நல்ல நுட்பமாகவே அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஹைலைட் பற்றி நம்ம சொல்லணும்னா, நல்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில் ரோடு உட்பட 1.5 சென்ட் இடத்துல கிட்டத்தட்ட பில்டிங் பார்த்தீங்கன்னா 638 சதுரடி பில்டிங் கட்டுமானத்தில் நல்ல ஒரு 20 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல நீர்வளம் மிக்க பகுதி, போர்லாம் நல்லா போட்டிருக்காங்க. மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 2 பெட்ரூம் இருக்குது, 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்டு இருக்குது, லேஅவுட்டுக்கு அப்ரூவல் இருக்குது, பில்டிங்க்கு அப்ரூவல் இருக்குது, மாடுலர் கிச்சன் செட்டப் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இந்த வீட்டுக்கு விலை 36 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.